சீக்கிரம் முடிச்சிடலாம். இப்போ இரண்டு அணியினருமே மிகவும் சிறப்பாக பேசினார்கள். அதனால் என்ன சீக்கிரம் நீ கிளம்பி போ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறிய போயிடலாம். இந்த மகிழ்ச்சி என்று சொல்லுகிற பொழுது, பாலோடு பழம்பியாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியாற வேண்டும் அப்படி சொல்லுவான். கணவன் மனைவியினுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அந்த புரிதல், இவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத மனைவி அந்த சிக்னல்லே புரிஞ்சுக்கிடுவான். மனைவி என்ன நினைக்கிறாள் என்பதை அந்த கணவன் அவளுடைய அந்த பார்வையிலே தெரிஞ்சுக்கிடுவான். இப்படி இந்த இல்லற வாழ்க்கை எங்க இருக்குது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இருக்கா பாட்டி இருக்கா? மாப்பிள்ளை ஒன்று நினைக்கான், நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முடியாது இல்லையா? அப்படி எங்க இருக்குதோ அதுக்கு தான் பேர் ஆன்மா டச், சோல் டச்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனம் ஒருமித்த தம்பதியர்கள் வாழக்கூடிய இடத்துல மகிழ்ச்சி இருக்கும். மாப்பிள்ளை கஷ்டப்பட்டு வேலைக்கு போவான், அவன் படிச்சிருக்க மாட்டான், ஆனால் அவளை படிக்க வைப்பான், அவளை படிக்க வச்சு ஆளாக்குவான். பிஏ படித்தவள் எம்ஏ, எம்ஏ படித்தவள் பிஎட், எம்ஏ பிஎட், காப்பி ரெடி. ஊத்து, நீ அவன் மேலே ஊத்திராத, முதல்ல அவளுக்கு தான் கொடுக்கணும். அவன் மூஞ்செல்லாம் சுருங்கி போச்ச, அந்த பிராய்லர் கோழியை வெந்நில போட்டு எடுத்தது மாதிரி ஆயிட்டான். எவ்வளவு கலகலப்பா சிரிச்சுட்டு இருந்தா தெரியுமா? உண்மையிலே நான் மெய்யாலுமே சொல்லு, ஒன்னால தான் அன்னைக்கு இந்த பட்டிமன்றம். ஏன் தெரியுமா? நீ ஃப்ரெண்ட்ல இருந்து சிரிச்சா பத்தியா, ஒண்ணுக்காவாத மொக்க ஜோக்குக்கும், அதனால தான் இந்த பட்டிமன்றம் கேட்டியா? அதனால இது முடியது வர அந்த தீர்ப்பு வந்து உண்மையில பேப்பர்ல வரும் கேட்டியா? அது வரைக்கும் இருந்துங்க. அப்போ இவன் என்ன செய்தான்? எம்ஏ படிக்க வச்சாச்சு. அடுத்தால என்ன படிக்க வைக்கிறான் கேளு? முறுக்கு தரலையோ, பிஎட் படிக்க வைக்கிறான். இப்போ தான் படிக்காததை தன் மனைவி படித்து அந்த வீட்டில் ஒரு கலைமகள் தவழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். படிச்ச உடனே எக்ஸாம் எழுதுறா, கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சது. உடனே நீங்க இப்ப நமக்கு டீச்சர் வேலை எளிதா கிடைச்சிரும். எம்ஏ பிஎட் முடிச்ச உடனே இவன் இவளை படிக்க வைப்பதற்காக கொத்த வேலை செய்வான், சாந்து சமைப்பான், உரம் சமைப்பான், மண்ணு வெட்டுவான். தான் படிக்கல, தனக்கு பொண்டாட்டி படிச்சிடட்டு அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவளை படிக்க வைத்து ஆளாக்கி ஒரு லெவலுக்கு வரும்போது இவளுக்கு வேலை கிடைச்சாச்சு. இவ கிளம்பி போறா. போகும்போது அழுறா, அத்தா உங்களை விட்டுக்கிட்டு என்னால போக முடியல, நீங்க இந்த பிள்ளைய பார்த்துக்கிடுங்க அத்தா. இப்படி சின்ன சிறுசுகரன்றானா, நீங்க கவலைப்படாதுங்க, டெய்லி கால் பண்ணுங்க என்னத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி. அவன் உடனே பிள்ளைய அவனுக்கு பொண்டாட்டிய மக்களேன்னு நிறைய பேருக்கு சொல்லி பழகுவான். ஆமா, இவன் வந்து பேபி 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 ஓமை பேபின்னு இவன் பேபி. பிள்ளை, ஓ பிள்ளை, இது மேக்கத்த ஊழி பிள்ளை, இது அந்த கோஷ்டிய. இவன் மக்களே நீ கவலைப்படாத மக்களே, நான் பார்த்துக்கிற மக்களே, நீ போன உடனே எனக்கு கால் பண்ணு. சரிங்கத்தா அப்படி. நீ வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல இவன் காலை தொட்டு கும்பிடுவா. கும்பிட்டவ போனா டாட்டா காட்டு. அடுத்த நாள் போன் பண்றான், நான் சேஃபா வந்துட்டேங்க, நீங்க பார்த்துக்கோங்க. சரி, ஒரு வாரம் ஆச்சு, அவள்கிட்ட இருந்து போன் வரல. இவன் போன் அடிக்கான், நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளரின் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து மறுபடியும் அடிக்காம், நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் வேறொரு இடத்துல தொடர்பு எல்லையில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இவன் மனசு மகிழ்ச்சியில் இருக்குமா?
எப்பொழுது இவனுடைய மனது மகிழ்ந்தது? இவளை படிக்க வைக்க போது, இவள் வேலைக்கு போகிறாள் என்று நினைக்கின்ற பொழுது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு டீ பச்சு கிலோ கணக்கில் வாங்கி கொடுப்பான். ஆமா, பிரியாணி வாங்கி கொடுப்பான். பார்ட்டிங்கிற பேரில் கடை வாங்கி இதெல்லாம் செய்வான். கடைசியில் தொடர்பு எல்லைக்கு வெளியில இருக்குது. இப்போ இந்த வாழ்க்கை இவனுக்கு மன மகிழ்ச்சியை தருமா? எவ்வளவு பெரிய அழுத்தம் பாருங்க. அழுத்தம் என்பதை விட எவ்வளவு பெரிய ஏமாற்றம். இவர்கள் சொல்லுகிற பொழுது ஒன்று சொன்னாங்க, பையன் மற்ற மஞ்ச பொடியையும் அது என்னதுமா கிளாத்தி மீனுமா அது இல்லை, மஞ்ச பொடியையும் வேற இன்னொன்று சந்தனமும், மஞ்ச பொடியும் சந்தனமும் சேர்ந்த கலர். உடனே அந்த பையனை சம்மதிச்சுன்னுச்சோ பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க. இவன் என்ன செய்யிருக்கான், சென்னையில் போய் ஒரு சீனி கிழங்க போய் செட்டப் பண்ணிடுறான். இப்போ பார்த்தவனுக்கு வீட்டில் ஒரு மன அழுத்தம், பார்க்குற இடத்துல ஒரு மன அழுத்தம். அப்போ திருமணங்களும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தில் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த வாழ்க்கை இனிக்கிறதா அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு பாட்டில் இந்த வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் என்ன, இந்த வாழ்க்கைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க அது அவன் அவள் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்தே இல்லையோ? எது போன்னு கேட்குறீங்களோ? இல்லம் சங்கீதம் அதில் ராகம் சம்சாரம், அவள் நாயகன் பாவம், பிள்ளை சிருங்கார நாதம். எவ்வளவு நம்ம அழுத்தத்தை சொல்லிக்கிடலாம், கஷ்டம் தான் சொல்லிட்டு. யாருக்கு கஷ்டம் இல்லை? சுகர் வந்தா மாத்திரையை போட்டு நடத்திக்கிட வேண்டியதுதான், பிரஷர் வந்தா மாத்திரையை போட்டுக்கிட வேண்டியதுதான். மாப்பிள்ள அடிச்சு விட்டாரா அடுத்த நிமிஷம் அணைச்சுக்கிட வேண்டிய. நீங்க நான் சோக்கு போடும்போது குடிக்காதுங்க, மூக்கு வழியா தண்ணி வந்துடும். நான் பேசும்போது குடிக்காதுங்க. ஐயே, ஒண்ணுலே குடிங்க. நீங்க குடிச்ச பிறகு நான் பேசு, சரியா? நீங்க இப்படி சொல்லுவோம், புக்கும்பிய மூக்கு வழியா வரும், பாட்டாக சட்டை அவ்வளோ கரையாயிரும். அப்ப பாருங்க, இல்லம் சங்கீதம் அதில் ராகம் சம்சாரம், அவள் நாயகன் பாவம், பிள்ளை சிருங்கார நாதம். இல்லம் சங்கீதம் அதில் ராகம் சம்சாரம், அதில் நாயகன் பாவம், பிள்ளை சிருங்கார நாதம். ஸ்டாப். இல்லம் வந்து ஒரு சங்கீதம். சங்கீதத்துக்கு இல்லத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. இதெல்லாம் நல்லா கவனிங்க. நீங்க உங்க பாட்டு அந்த பக்கம் சொரஞ்சேன்னா நான் இல்லம் சங்கீதம். ஆகவே இது வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்ட்டு ஆயப்பட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ அந்த சங்கீதத்துக்கு ஸ்வரம் தேவை. அந்த ஸ்வரங்கள் இணைந்தது ராகம். அந்த அந்த சங்கீதத்தில் ராகம் அப்படின்னா சிவரஞ்சனி, மோகனம், மத்தியமாவதி, கனடா, இப்படி நிறைய ராகங்கள் இருக்கு. இந்த ராகமாக விளங்குபவள் பெண். அந்த இல்லம் சங்கீதம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ராகமாக இருப்பவள் பெண். அவள் நாயகன் பாவம், அங்கே சொல்லிட்டான் நாயகன் பாவம். பிள்ளை சிருங்காரநாதம். ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ்கிறார்கள் என்பதற்கு இலக்கணம் எடுத்துக்காட்டு பிள்ளை. பேர் சொல்ல பிள்ளை, பேரன் பேத்தி கிழவருக்கு. இது அந்த வாழ்க்கை. இப்போ இப்படிப்பட்ட இடத்துல தான் யார் வரா அப்படின்னா, ஒரு லட்சுமி வந்தா. நம்ம லட்சுமி வந்தாளா, வீட்டில் தீபம் வைத்தாளா. லட்சுமி வந்தாளா, வீட்டில் தீபம் வைத்தாளா. சின்ன பிள்ளை போல துள்ளி நின்னாளா.
லட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய திருமகள் வருவா அப்படின்னா எங்கே கணவன் மனைவியும் ராகத்தோடும் இசையோடும் தாளத்தோடும் நல்ல பாவத்தோடும் இருக்கிறார்களோ அங்கே லட்சுமி வருவாள். லட்சுமி வந்த நோக்கோடு அங்கே யார் வருகிறாள் என்று சொன்னால் சிவன் வருகிறான். சிவன் வந்ததால் அங்கே குமரன் வருகிறான். புரியுதா? சோ அப்போ இப்படி ஒரு வாழ்க்கைய தேட இடத்துல இந்த பெண் முரண்டு பிடிக்கிறா பாருங்க. இந்த பெண் வந்தவா சொல்ல எல்லாருக்கும் உடனே ஒரு கோபம் வரும். பார்த்திருக்கீங்களா? எல்லாம் பெண்ணாலே என்று முன்னோர் சொன்னார்கள், அந்த பெண்மை என்றும் மேன்மை அல்லவோ. உடனே கணவன் சொல்லுகிறார், அப்படி அல்ல, மேதை என்றாலும் மங்கை பேதை என்றாலும் அந்த பெண்மை என்றும் மென்மை அல்லவோ. சும்மா நானும் சொன்னேன், கோபம் வந்ததோ, கொஞ்சம் மாத்தி சொன்னேன், சொல்ல கூடாதோ. இல்லம் சங்கீதம், அதில் ராகம் சம்சாரம். அந்த இல்லம் மன மகிழ்ச்சியா கொண்டு போகக்கூடிய இடம் ஒரே ஒரு பாயிண்ட் தான். அதை மட்டும் நான் சொல்லி தீர்ப்ப சொல்கிறேன். எல்லாம் பெண்ணாலே அகங்காரம், ஆணவத்தினுடைய உச்சம் என்று அவள் சொல்லுகிறாள். பதிலுக்கு அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், மங்கை மேதை என்றாலும் அவள் பேதை என்றாலும் அந்த பெண்மை என்றும் மென்மை அல்லவோ. பெண்ணில மை, பெண்ணில மை, பெண்ணில மை இருந்தால் அந்த பெண்ணை வைத்து எழுதலாம். பெண்ணில மை இருந்தால் அந்த பெண்மையை வைத்து வாழலாம். அப்ப அந்த இல்லற வாழ்க்கை அந்த இடத்துல மன மகிழ்ச்சியாக கொண்டுட்டு போகுது, மன மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, எந்த வீட்டில் அந்த பெண்ணானவள் மென்மையாக இருக்கிறாளோ, மண்டகாட்டுக்கு போற கதை இல்லை, அங்க கருவாடு விற்க போன கதை இல்லை. பெண்ணு எங்க மென்மையாக கையாளுகிறாளோ அந்த இடத்துல, மென்மை தவளக்கூடிய இடத்துல மன மகிழ்ச்சி. ஒரே வார்த்தை தான், பெண் கொஞ்சம் மேலெழுகின்ற பொழுது அங்கே திண்டல் ஆடுகிறது, கொண்டாட்டமாகிறது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே ஏதோ ஒரு விஷயத்துல என்ன ரசம் வைத்திருக்கிறாய், ஆடியை உன்னை கொன்று விடுவேன், உடனே அவ கோவப்பட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது. இவன் இப்போ இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, ஏன் மன அழுத்தம் அப்படின்னா அதுக்கு தான் சொல்றேன். உடனே டேடி அந்த காரை எடுத்துட்டு வாருங்க டேடி, இந்த சப்ப மண்டை இருக்காம இல்லையா, சப்ப மண்டை காண விட மாட்டாங்க டேடி. உடனே என்ன செய்யறது, உடனே அவன் அம்மையார் சொல்லுது, கவலைப்படாத மக்களே, நமக்கு இருக்கவே இருக்க ராமசாமி, ராமசாமி அட்வொகேட் ராமசாமி, உடனே பேப்பர் போட்டுடலாம், பிரிச்சிடலாம். 10 லட்சம் ரூபாய் சீதனத்தை கொடுத்து 20 லட்சம் ரூபாய்க்கு டைவர்ஸ். இதுதான் இன்னைக்கு வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. பிள்ளையார் புரத்திலே பெண் பார்க்கிறீர்கள், அமெரிக்கா மாப்பிள்ளை என்ன இருக்காரு, அமெரிக்காவிலே, அட்லாண்டிக்காவிலையா, ஆஸ்திரேலியாவிலையா, இல்ல ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் இருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு ஆலங்கோட்டையில் எதுக்கு பொண்ணு, கனடாவில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு கணபதிபுரத்தில் எதுக்கு பொண்ணு, பிள்ளையார்புரத்தில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு பிரான்ஸ்ல எதுக்கு மாப்பிள்ளை. இல்லறத்தை வாழுங்கள். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை என்று சொன்னார். அந்த இல்லறத்தில் எப்படி இல்லறத்தை விட்டு தவம் இல்லை கான் என்றான் அகில திரட்டு. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்கிறோமா? நமக்கு வரக்கூடிய கணவன் எப்படி, எங்க வீட்டுக்கு எனக்கு வரக்கூடிய கணவன் பென்ஸ் கார் வச்சிருக்கணும்,
பிள்ளையார்புரத்தை சுற்றி ஒரு 18 ஏக்கர் வச்சிருக்கணும். அது கொல்லாமாவும் பட்டு போனாலும் பரவாயில்ல, இப்போ பிளாட் போட்டு விற்கணும். இல்லை இப்படி நீங்க கேட்டீங்கன்னா வாழுமா? அது வாழ்க்கைக்கு ஆகுமா? சருகு விறகு, அந்த வாழ்க்கை நிரந்தரமாகாது. அப்போ நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், மனம் அழுத்தத்துக்கு உட்படுத்துவதும் மன மகிழ்ச்சி ஆக்குவதும் நம் மனநிலையை பொறுத்தது. அவன் டாஸ்மாக திறந்து வச்சிருக்கான், நீ குடிக்காத. அவர் கவர்மெண்ட் திறந்து வச்சு அவ்வளவுக்கு வாரி வாரி கொடுக்கான், நீ போகாம இரு. பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுக்கல, சிவந்தில அட்மிஷன் இல்லை, பாடம் எடுப்பு இல்லை. பாடம் எடுக்காத இடத்துல எவன் போவான்? நீ குடிக்கலன்னா அந்த டாஸ்மாக இழுத்து மூடுவான். நீ குடிச்சுக்கிட்டு நாளைக்கு தெரியும் ஒரு வண்டியும் ரோட்ல போக முடியாது. இன்னைக்கு தான் இன்றைய கடைசி நாள், அவர்கள் சொன்னது மாதிரி இன்றைய கடைசி நாள். ஆகவே சம்பிரதாயத்துக்கு ஒவ்வொரு இலக்கணமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இல்லறம் நல்லறம் எல்லாம் பேசி பேசி இருக்கலாம். ஆனால் எந்த நிலையிலும் மன வாழ்க்கை ஒரு மிகுந்த மன அழுத்தம் தான் அதுன்னு நம்ம வச்சுக்கிட்டாலும், மன மகிழ்ச்சி என்கின்ற அந்த சாஃப்ட் கார்னர் அதுல இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திருமண மண்டபம் பார்த்துருக்கீங்களா? பிள்ளையார்புரத்தில் மட்டும் எத்தனை மண்டபம்னு? இங்கே கல்யாணம் நடக்குவா? பரவாயில்லையா? அப்போ புக்கிங்னா உங்கள்கிட்ட சொல்லிடலாம் இல்லையா? அப்போ இன்னைக்கு எவ்வளவு திருமண மண்டபங்கள் நினைச்சு பாருங்க. பிள்ளைய பெற்றவன் தனக்கு பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை வைக்கிறாங்க. அப்போ அங்க அந்த மகிழ்ச்சி ஆறா ஓடுதுன்னு இவங்க நினைக்கிறதுனால தானே. அப்போ அதை ஆறாக்க வேண்டும், ஆரோக்கியமாக்க வேண்டும், சேராக்க வேண்டும், சீரழிக்க வேண்டும், நம்மை பொறுத்தது என்று கூறி, எந்த நிலையும் இந்த திருமண வாழ்க்கை ஒரு மனமகிழ்ச்சி என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு அன்பு பாராட்டி, இந்த பிள்ளையார்புரம் வாழ் நெஞ்சங்கள் அத்துணை பேர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு